பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவது, உங்கள் கூட இணைந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த அன்பு ஐக்கியத்திற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நாம் சந்திக்கவும், நாம் சேர்ந்து ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 12-15 வசனம் பாருங்கள். வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துட்டிங்களா? கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 12-15 வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமாக இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். இதில் பாருங்கள், நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? இரக்கம் உள்ளவளாக இருக்கணும். இரக்க குணம் இருக்கணும். தயவு என்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும். மனத்தாழ்மை. இந்த பெருமை தான் நிறைய சண்டை காரணம். அதனால் ஒரு கணவன் ஒன்று பேசினா உடனே எதிர்த்து பேச காரணம் பெருமை. நானும் தான் படிச்சிருக்கேன், நானும் தான் வேலை செய்கிறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன், என்ன நினச்சிக்கிட்டீங்க, என் குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிக்கிட்டீங்க? இந்த பெருமை தான் நிறைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது. அப்போ தாழ்மை, மனத்தாழ்மை அதை அணிந்து கொள்ளணுமா? அது மாத்திர சாந்தமாக பேசுங்க. குரலை உயர்த்தி பேசுகிறீங்க, கொஞ்சம் தாழ்ந்த சத்தத்தோடு பேசி பழகுங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசும்போது ஒருத்தருக்கு தாழ்ந்த சத்தத்தோடு பேசி பழங்க. சத்தத்தை உயர்த்துறது, கடினமான வார்த்தை இதெல்லாம் குடும்ப சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியம். ஒருத்தர் கோபமாக பேசும்போது நீங்கள் சாந்தமாக பேசி பாருங்கள், அவங்க அமைதியில் ஆயிடுவாங்க. கணவர் சில சமயத்தில் டென்ஷனாக கோபமாக பேசுகிறான்னு வைங்களேன், நீங்கள் உடனே உங்கள் குரலை உயர்த்தாதங்க. நீங்கள் எப்படி சாந்தமாக அமைதியாக இருங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் உடனே மாறிடும். அவங்க மாமியாரை கோபத்தோடு வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் சாந்தமாக அமைதியாக இல்லைம்மா அப்படின்னா என்ன காரியம்னு கொஞ்சம் தாழ்ந்த சத்தத்தோடு அமைதியாக பேசி பாருங்கள், அவங்க மாறிடுவாங்க. உங்கள் மருமகள் கோபத்தோடு பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் சாந்தமாக மாறிடுங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, நீ என்ன நான் என்ன, நான் குறைஞ்சவனா, இந்த பெருமை, சத்தத்தை உயர்த்துற, இதெல்லாம் தான் குடும்ப சமாதானத்தை பாதிக்கிற விஷயங்கள். நீங்கள் சாந்தமாக பேச, நீடிய பொறுமை. எவ்வளோ நாளுங்க பொறுக்கிறது? ஒரே உபத்திரவமாக இருக்குதுங்க. எவ்வளோ நாளுங்க பொறுக்கிறது? நீடிய பொறுமை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பாடு சகிக்க மனல. கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் விவாகரத்துக்கு நிற்க காரணம் என்ன? ஒரு ஜட்ஜி ஒரு சமயம் சொன்னாங்க, ஐயா நான் இந்த ஃபேமிலி கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறேன், ரொம்ப வேதனையான விஷயம், நிறைய வழக்குகள் திருமணமாகி 3வது மாதமே டைவர்ஸுக்காக விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு நிற்கிறாங்க. அதில் நிறைய பேர் கிறிஸ்தவங்க. அதான் வேதனையோடு சொன்னாங்க. கிறிஸ்தவங்க, வசனமே அவங்களுக்கு தெரியல, பைபிளே தெரியல, இந்த மாதிரி நிற்கிறாங்க என்பதாக வேதனையோடு சொன்னாங்க. ஒரு ஜட்ஜே வேதனைப்பட்டால் இயேசு எவ்வளோ வேதனைப்படுவார்? இந்த உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை, கிறிஸ்தவ பெற்றோருக்கும் இல்லை. டக்குன்னு உடனே விவாகரத்து பண்ணு, நான் உனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்கிற பெற்றோர் கேவலமாக இல்லை? இது இயேசு சொல்கிறார், பிரிந்து போகக்கூடாதுன்னு. நீங்கள் துணிகரமாக சொல்கிறீங்க, அவனை விவாகரத்து பண்ணினா வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்க, சாபத்தை உண்டாக்குறீங்களா? எவ்வளோ துணிகரம் இல்லை? வசனத்தின்படி வாழுன்ற உணர்வே கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. இயேசு என்ன நினைப்பார் அப்படின்னு சிந்தனை இருக்குதா நமக்கு? நம்ம யோசிக்கணும் இல்லை, இப்படி பேசினா இயேசு என்ன நினைப்பார்? இந்த உணர்வே நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் சர்ச்சில் போய் ரொம்ப பயபக்தி அனுப்பாங்க. பத்திரிக்கையில் பயபக்தி கேட்டால் சர்ச்சில் ட்ரெஷரர் ஆக்கும், நாங்கள் ட்ரெஷர், அங்கே கமிட்டி மெம்பர் ஆக்கும் அப்படின்னு அதில் பெருமை. வீட்டுக்குள்ளே மகளுக்கு டைவர்ஸு, மகனுக்கு டைவர்ஸுன்னு எவ்வளோ ஒரு ஆண்டவரை துக்கப்படுத்தாருங்க. எவ்வளோ முடியுமா சேர்த்து வைக்க பிரயாசப்படு, பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருங்க. சரி, பெற்றோர் இந்த தவறை செய்து விடுகிறோம் பாருங்கள். அதான் நீடிய பொறுமையாக இருக்கணும். பெண்கள், திருமணமாகிற பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்கள மாதிரி, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் கிடைச்சா நானும் தான் நல்லா இருப்பேன். இப்போ சாட்சியெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாமியார் அவங்கள எவ்வளோ நல்லா வச்சுருக்கேன், என் மாமியார் அப்படி இருந்தால் நான் ஏன் சண்டை போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த மருமகளை மாதிரி மாறுங்க, உங்கள் மாமியார் மாறிடுவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்களை பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி மாறுங்க.
அதாவது பாடுகளை சகிக்க நிறைய பேருக்கு மனம் இல்லை. ஒரு காலத்தில் பெண்கள் திருமணமாகி வந்தால் பிரச்சனை சந்திப்பாங்க வீடுகளில். மாமியாரால் பிரச்சனை, சில குடும்ப பிரச்சனை இருந்தாலும் பொறுமையாக இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு, சில மாதங்கள் கழித்து சரியாயிரும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள பெண்களுக்கு பொறுமையே கிடையாது, பாடுகளை சகிக்க மனமே கிடையாது. ஆமாம், எடுத்தவன் நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்ன அடிமையா அப்படின்னு விதண்டாவாதம் பேசி குடும்பத்தையே உடைத்து போடுகிற பெண்கள் நிறைய பேர், ஆண்கள் நிறைய பேர், எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கிறது. எனக்கு ஒரு மகளை தெரியும், பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், செல்லம்போல வளர்த்தாங்க, ஒரே மகள், அதனால் நல்ல செல்லம்போல வச்சு நிறைய வசதி. திருமணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மகளை மருமகளாக கூட நினைக்கலைங்க, வேலைக்காரி மாதிரி வச்சுருந்தாங்க, வேலைக்காரி மாதிரி. இந்த மகள் ராஜாத்தி மாதிரி இருந்தது வீட்டில், ஒரே பிள்ளைலாம் ராஜாத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் சாப்பிடும்போது மாமியார், மாமனார், அந்த நாத்தனார், கணவர்லாம் உட்காந்து சாப்பிடும்போது இந்த மகளை கூட கூட்டி உட்கார சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல பருமாறு எல்லாம் வேலைக்காரிலாம் இருக்காங்க, எல்லாம் பருமாறு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு தனியாக உட்காந்து சாப்பிடணும். என்ன குடும்பம் பாருங்கள். வீட்டுக்கு வாழ வந்த ஒரு மருமகளை வேலைக்காரி மாதிரி, மிச்சம் மீதி இருந்தால் சாப்பிடு, வல்லதம் பாரு அப்படின்ட்டேன்னு மதிக்க கூட இல்லை. அந்த மகள் அவ்வளவு நெருக்கப்பட்ட போது மாமியார் சின்னதுக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. செல்லம் போல் ராஜாத்தி மாதிரி அந்த வீட்டில் பணக்கார குடும்பத்தில் உள்ள அந்த மகள் இவ்வளவு நெருக்கப்பட்ட போதும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லலை, அவங்க அப்பாட்ட வந்து சொல்லலை, வீட்டில் வந்து என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, சொல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த மகள் என்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, ஏன்ட்டு கூட சொல்லலைன்னு பாருங்களேன். ஊழியக்காரனுக்கு கூட அங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு அந்த மகள் அழுவாள், அவ்வளோதான், கண்ணீர் வடிப்பா, அவ்வளோதான். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசலை. அந்த பாடுகளை சகித்து கொண்டாள். நான் என் வீட்டில் எப்படி இருந்தேன், நான் பிச்சைக்காரியா, சும்மா வந்தேனா, எவ்வளோ பணம் கொண்டு வந்தேன், எவ்வளோ நகை போட்டு அனுப்புனாங்க, நான் என்ன உங்கள் வீட்டில் அப்படிலாம் பேசலை. கொடுமைப்படுத்தின பொறுமையாக சகித்து, அன்பை வெளிப்படுத்தி, தாழ்மையை வெளிப்படுத்தி, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாடுகளை சகிக்க அந்த மகள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். பரவாயில்ல பேசிட்டோம், பாடுகளை சகித்து. என் கணவர் கூட எனக்கு பேசலைன்னு வருத்தப்படல, ஓகே, பொறுமையாக இருந்தது. எவ்வளோ நாள்? சில மாதங்கள் தேவன் ஒரு கிரியை அந்த வீட்டுக்குள்ளே உண்டாக்கினார். இந்த மகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அந்த குடும்பமே பயப்படும்படியான ஒரு காரியம் செய்தார். அதன் பிறகு அந்த ஃபேமிலி இந்த மகளுக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவள் வித்தியாசமானவள். அதன் பிறகு அன்பு காமிச்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க, கணவர் மரியாதை, எல்லாம் வித்தியாசம் மாறிட்டு. மனைவிட்ட சொல்லி ஜெபிக்காமல் எதுவுமே செய்வதில்லை. சேஞ்ச் எப்படி வந்தது? அந்த மகள் பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் பாடுகளை சகிக்க மனம் இல்லாமல் சின்ன சின்ன காரியத்துக்கு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்களே, இயேசு அவமானப்படுத்தலாமா? யோசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் எவ்வளோ பாடு சகித்தார் நமக்காக. ஏன் கொஞ்ச நாள் பாடு சகிச்சா அந்த மாறிடும்? என்றைக்குமே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அதனால் ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் அந்த நீடிய பொறுமை வேணும், பொறுமையாக இருக்கணும், பாடு நிந்தை நெருக்கங்கள் மத்தியில் சகித்து கொள்ளணும். அல்லது அந்த வசனம் ஒருவரை ஒருவர் தாங்கி, கணவன் மனைவி மாமியார் மருமகள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னிங்க அப்படின்னு. இந்த வசனத்தை இதென்ன குடும்பத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னா கீழே பாருங்கள், 17, 18, 19 வசனத்துக்கு அந்த மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை போல புருஷருக்கு கீழ்ப்படிங்க, புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்க, பிள்ளைகளே. இப்போ ஃபேமிலியை பற்றி தான் வருது, கீழே குடும்பத்தை பற்றி தான் ஆவியானவர் கீழே எழுதி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அதில் பாருங்கள், அன்பை தரித்து கொள்ளுங்க. உடையை தான் தரித்து கொள்வதில்லை, அது மாதிரி நீங்கள் வந்து இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சார்ந்த நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்கள். உடை மாதிரி அணிந்து கொள்ளுங்கள், அன்பை அணிந்து கொள்ளுங்கள், அன்பினால் நிறைஞ்சிருங்க. சத்துருக்களை கூட ஆண்டவர் நேசிக்க சொன்னார்ல. உங்கள் மாமியார் என்ன சத்துருவா, உங்களுடைய மருமகள் என்ன சத்துருவா? உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணு, உங்களை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய மாமியார், உங்கள் கணவருடைய தாயார், உங்கள் கணவருடைய குடும்ப மாமனார், நாத்தனார், உங்கள் கணவருடைய சகோதரி, அவங்க என்ன சத்துருக்களா? சத்துருக்களையே ஆண்டவர் நேசிக்க சொன்னார். உங்கள் குடும்பத்தாரையும் நேசிக்கக்கூடாது, நேசிக்கணும். அந்த அன்புனால் நம்ம நிறைந்திருந்தால் குடும்பங்கள் கட்டப்படும் பாருங்கள். அதான் ஆண்டவர் சொல்லுவார். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, சில குடும்பத்தில் பார்த்தா ஒரே மகன் இருப்பாங்க, ஓன்லி சன், ஓன்லி டாட்டர். நிறைய குடும்பத்தில் அதை பார்க்குறோம்ல. நிறைய அண்ணன் தம்பிகள் அப்படி குடும்பம் இருந்தால் பெருசாக தெரியாது.
ஒன்லி டாட்டர் ஒன்லி சன் அப்படின்னும் போது பேரண்ட்ஸுக்கு அங்கே தான் பெரிய பிரச்சனை உண்டாகும். முக்கியமாக ஒரே மகன் வைத்துக்கொள்ளுங்களேன், அந்த பேரண்ட்ஸ் மகன் மேலே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. ஒரே பையன் தானே, செல்லம் கொடுத்து அந்த மகன் தான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் விசுவாசிகள் தப்பு பண்ணுறோம். மகன் ஒரே பையனாக இருந்தானே, ஒரு பிள்ளையாக இருந்தானே, அதுதான் உலகம் கிடையாது. இயேசு தான் உங்களுக்கு, அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். இந்த பிள்ளையை வளர்க்க தேவன் பொறுப்பு கொடுத்துருக்கார். ஒரே மகனாக இருந்தாலும் ஒரே மகளாக இருந்தாலும் அவ்வளோதான். இந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். ஒரே மகன் அப்படின்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து, பாசம் காண்பித்து வளர்த்து, இப்போ அந்த பாசத்தை பங்கு போட ஒரு பெண் வரும்போது தான் பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை வருது. அது யாருடைய தப்பு? பெற்றோர். நீங்கள் பிள்ளை வளர்க்கும் போதே தெரிஞ்சிருக்கணும், என்ன தான் நம்ம வளர்த்தாலும் 25 26 வயசு வரும்போது இன்னொரு பெண் வருவா அவருடைய வாழ்க்கைக்குள்ளே. அப்புறம் அவளை தான் நேசிப்பான். இதை அறிந்து கொள்ளணும். இதான் வசனம், இதான் சத்தியம், இதான் நடைமுறை. இதை மாற்ற முடியாது. இது வேத ஒழுங்கு. அதனால் இந்த இதுக்கு உடைய மனதை பெற்றோர் பக்குவப்படுத்தி கொள்ளணும். ஒரே பிள்ளை எனக்கு நான் பொசசிவ்னால் விட மாட்டாங்க மகனை, அந்த மகளோடு சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு அது வந்து பொறாமை. அவங்களுக்குள்ள அந்த அது வந்து பெரிய பாவம்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம், அந்த ஒவ்வொரு பாசத்தினால அந்த அந்த மகள் பாதிக்கப்படுவாள். மகன் மேலே வச்ச பாசத்தினால நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மகன் மேலே உள்ள பாசத்தினால அவளை துக்கப்படுத்துகிறோம். நீ உண்மையாக பாதிக்கப்படுற ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளை தான். நீங்கள் ஒரே பிள்ளை நீ பாசமாக வளர்த்தீங்க, உங்கள் பிள்ளை தான் பாதிக்கப்படுவான். அம்மாவுக்கு பேசுகிறதா, மனைவிக்கு பேசுகிறதா, எங்கள் அம்மாவே இப்படி என்னை துக்கம், அவனை வெளியே சொல்ல மாட்டான். தாயினுடைய பாசத்தினால உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டே இருப்பான். உங்கள் பிள்ளையை நீங்களே காயப்படுத்தலாமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த மகனை விட்டு கொடுங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதை பார்த்து ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த மகளும் எனக்கு பிள்ளை தானே, ஒரு மகன் இன்னொரு மகள் 2 பிள்ளைகள் தந்திருக்கிறீங்கன்னு நினைங்க, நீங்கள் சந்தோஷம் வந்துடும். ஏன் அதை இன்னொரு பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி இந்த ஒரே பிள்ளை வைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி தான் ஒரே மகள், ஒன்லி டாட்டர், பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. திருமணமாகி வீட்டுக்கு போனாலும் இங்கேருந்து கயிறு போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் தகப்பனார் ஓகே, அவங்க வந்து பல இதில் இருப்பாங்க, இதுதான் நடைமுறை, இதான் வாழ்க்கை, அப்படி தான் வாழணுன்றதில் ஆண்கள் வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியாக போயிடுவாங்க. இந்த பெண்கள் தான் ரொம்ப பொசசிவாக இருந்து மகளை கண்ட்ரோல் பண்ணி கைகளை காலையில் பேசுவாங்க, 7 மணிக்கு 6 மணிக்கே பேசுவாங்க. எழும்பிட்டியா, காப்பி கொடுத்தாங்களா அவங்க வீட்டில், காலையில் பேசுகிறார். அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, 10 மணிக்கு பேசுகிறார், என்ன செய்கிற அப்படின்னு கேட்குற, பைபிள் வாசியா, ஜெபிச்சு, அது வேறு பக்தி வேறு கேட்டுக்கிடுவாங்க. அப்புறம் 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு அந்த பிள்ளை புருஷனோட எப்போ பேசும், புருஷன் வீட்டாரோட எப்போ பேசும்? இவங்க ஃபோன் பண்ணி 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 பேசி பேசி அந்த பிள்ளையுடைய லைஃப்பை கெடுக்கிறதே இந்த சில பெற்றோர். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள். புருஷன் வீட்டில் ஐக்கியமாகட்டும். இன்னும் நீங்களே இத்தனை வருஷம் உங்கள்கிட்ட தானே உட்காந்து பேசுனா, இதுக்கு மேலேயும் ஃபோன் பேசி 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 அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணி அப்புறம் அதில் அது தவறான விதைகளை போடுறாரு. அந்த வீட்டிலையே உன் புருஷன் ஒரு ஆள் தான் நல்லவர், மற்றவங்கள நம்பிராத, ஏமாந்துராத, அது பிள்ளை பாவம். இது அம்மா சொல்லுதுன்னு கேட்டு கேட்டு தவறான விதைகள் உள்ளத்தில் விழுந்து மாமியார் மேலே கண்ட பயம், மாமனாரை கண்ட பயம், நாத்தனாரை கண்ட பயம், எல்லாரையும் பயந்து விலகி அந்த பாழாக்கிறதே சில ஆட்கள் தான். இந்த உங்கள் பாசத்தினால உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பொசசிவ்னஸ் எல்லாம் தேவையில்லை, அன்பு காட்டுங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள். அவங்க போய் அந்த புருஷன் வீட்டில் சந்தோஷமாய் வாழட்டும். ஒரே மகள் அது மாதிரி இருந்து இதில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல. இப்போ இதுக்கு பைபிளில் இருக்குது பாருங்கள். ஆபிரகாம் சாராளுக்கு ஒரே பையன் ஈசாக்கு, 25 வருஷமாக காத்திருந்து பெற்றார். அப்போது சாராள் வந்து ரொம்ப பொசசிவ்னஸ். அதனால தான் ஈசாக்கு பிறந்து வளர்ந்து வந்தவுடனே இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமார். அது வர காரணமே இவ தான், சாராள் தான். சாராளுக்கு உதவி செய்த ஆகார் வந்து கேட்டு அவன் புருஷனோட வாழ்ந்து ஒரு குழந்தை வந்துட்டு, இப்போ ஈசாக்கை பார்த்த உடனே இஸ்மவேலை வெறுக்கிறா. பொசசிவ், இது ஏமாக இவன் தான் வாக்குத்தத்தன் பிள்ளை, அந்த குடும்பத்தை அப்புறப்படுத்துன்றா. ஆபிரகாம் எப்படி இருக்கோ, ரொம்ப வேதனை தான். அதனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டவர் சொல்ல, எதுக்கு சமாதானம் கேட்டணும் ஆபிரகாம், சரி அவளை தனியாக விட்டுரு, ஏன்னா சாராளோட அவன் வாழ முடியாது, இவன் வந்து ரொம்ப பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாருங்கள், அவங்களுடைய உதவி செய்த ஆகாரையும் அவருடைய குடும்பம் அந்த இஸ்மவேலையுமே அனுப்பும்படிக்கு சாராள் காரணமாயிட்டா. ஒரே மகன் மேலே வைத்த பொசசிவ்னஸ். அதில் தான் யோசித்து பார்த்தேன். ஈசாக்கு அவளுக்கு ரெபேக்காள் எப்போ வந்தா? சாராள் இறந்த பிறகு தான் ரெபேக்காளை கத்தர் கொண்டு வர்றார்.
அதை யோசித்து பார்த்தேன், என்ன நடந்திருக்கும். ஆண்டவர் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர். ரெபேக்கால சாராள் இருக்கும்போதே கர்த்தர் கொண்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என் மகன், நான் 25 வருஷமாக அவனுக்கா ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட மகன், இது என் பிள்ளை, நீ ஓன் கூடாரத்தில் இரு, என் மகன் என் கூட தான் இருப்பான், நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், நான் தான் கவனிப்பேன், நீ ரெபேக்கால ஒரு வழி பண்ணியிருப்பான். ஆண்டவருக்கு தெரியும். அதான் பார்த்தாரு, பாவம் அந்த பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, இவன் ரொம்ப பொசசிவ்னஸ், அதனால் இவளை எடுத்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் எடுத்துட்டார். சாராளை எடுத்த பிறகு தான் ரெபேக்காலை கொண்டு வந்து சேர்க்குறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, கவனிக்கிறார்ல. அதனால் தயவுசெய்து பேரண்ட்ஸ் கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். மறந்துறாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கு நீங்களே கெடுதல் உண்டாக்கிறாருங்க. ஆமாம், கவனம். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரே மகள். அப்போ அந்த மகளுக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்கும்போது ஜெபிக்க சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணுவான்னும் போது நான் ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு ஒரே மகள் தான், எல்லா வசதி இருக்குது, நல்ல செல்வம் எல்லாமே இருக்குது, இந்த மகளை நீங்கள் செல்லமாக வளர்த்துட்டீங்க, எல்லா வசதி, இப்போ அவள் கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கிட்ட நினைக்கிறீங்களா? உங்கள் கூட வச்சுக்கிட்டா மகளும் மருமகனும் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் சொத்தெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு மக மாதிரி வைத்து கொள்ளலாம். இல்லை மகளை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக தான் உங்கள் வீட்டில் இருக்கணும், உங்கள் சொத்துக்களை நீங்கள் தான் கவனிக்கணும், அவள் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா, நீங்கள் தான் தீர்மானிக்கணும், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவன் யோசித்தாங்க. ஏன்னா நான் சொன்னேன், உங்கள் மகளுக்கு திருமணம் பண்ணி உங்கள் கூட இருந்து உதவி செய்யணுமானா ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த, ஒரு நல்ல படித்த ஈக்குவலான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பையனை அவங்க கூட இருப்பான், உங்கள் கூட நீங்கள் வைத்து நீங்கள் வந்து கவனித்து கொள்ளலாம், அந்த மனநிலை இருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் மகளை கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கி அவள் வந்து அந்த குடும்பத்தோடு தான் இருக்க முடியும், நீங்கள் திருப்பி உங்கள் மகளை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அவங்க லைஃப் தனியாக போயிடும். முதல்ல தீர்மானம் பண்ணுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே. அவங்க யோசித்தாங்க, அவங்களுக்கு வந்து சிறப்பாக கல்யாணம் பண்ணணும், பையன் பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், அப்படிலாம் பெருமையாக நடக்கணும்னு எண்ணி, இல்லை என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்ந்தாலும் சரி, நல்ல வசதியாக குடும்பத்தில் ஜாம் நீ கல்யாணம் பண்ணணும். சரி பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் பிரச்சனை, மகளை ரிலீஸ் பண்ணலை. சும்மா கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்க, இருதயத்திலேருந்து ரிலீஸ் பண்ணலை, இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணி பேசி 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 அந்த மகளோடு அங்கே வாழவே முடியாதபடி பாருங்கள் வந்துட்டா, டைவர்ஸ் பண்ணி என் கூட இருக்கட்டும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. இப்போ பாதிக்கப்படுறது யார்? நேரில் கேட்டால் நான் நல்லதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த காயம் பெற்றோருக்கு தெரியாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இப்படிலாம் நல்லா தானே இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக தானே வச்சுருக்கிறோம், வெளியே சொல்ல மாட்டா, உள்ளுக்குள்ளே ஒரு காயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பிரிஞ்சு வந்த அந்த காயம். நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதாய் நினைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற சில பெற்றோர். ஏன்னா இந்த மாதிரி குடும்பங்கள் ஒரே பிள்ளை வச்சுருக்கனால. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது, மேரேஜுக்கு முன்னாலே கவுன்சிலிங், அது ரொம்ப அவசியம். பாருங்கள் 14 வருஷம் ஒரு சின்ன முறுமுறுப்பு சண்டை இல்லாத ஒரு எதனால் அன்பு, அந்த குடும்பத்தை அன்பு ஆளுகை செய்கிறது. மருமகளுக்குள்ள அந்த அன்பு பாருங்கள், நகோமி ரூத்த மாதிரி நான் இருக்கணும்னு வசனத்தின்படி வாழ அந்த மகள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. இந்த மாமியார் பாருங்கள், அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் இந்த மகளை சொந்த மகள் மாதிரி நேசித்து, நான் மாமியார் இந்த கெத்தே பேசினதில்லை, அந்த மருமகள் சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை. நான் ரொக்கம் கேட்கல, டவுரி கேட்கல, நகை கேட்கல, என்ன வச்சுருக்கான்னே தெரியாது, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாட்சி. நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன், நீங்கள் வித்தியாசமானவங்க அப்படின்னா உலக மக்களை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் வித்தியாசமானதாக இருக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்கள் 14 வருஷம் எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இப்போ அந்த கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார்ல, தாய் மனைவி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒரு நாள் இதுதாங்க குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தால் புருஷனுடைய உள்ளம்தான் ரொம்ப பாதிக்கும், உங்கள் பிள்ளையினுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு போயிடும். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், எதை சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்துங்க, கொஞ்சம் பெருமை விட்டு கீழே இறங்கி மருமகிட்ட போய் அன்பாக பேசுங்க, மாமியார்கிட்ட போய் அன்பாக பேசுங்க, அவங்கள உங்களுடைய தாயை போல் வைத்து கொள்ளுங்க. அது மாதிரி சிலர் ஒரே பையனாக இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க அப்பா அம்மா யார் கவனிக்கிறது? வரக்கூடிய மருமகள் நினைக்கணும், என் கணவர் ஒரே பையன், அவங்க அப்பா அம்மா யாரை நம்பி இருக்கிறாங்க, அதனால் கடைசி வரைக்கும் நான் தான் வைக்கணும்,
எனக்கு அப்பா அம்மாவாக நான் வைத்துக்கொள்வேன்னு நீங்கள் அவங்கள பொறுப்பு எடுக்கணும். சில குறைபாடு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் அமைதியாக இருக்கிற மாதிரி, சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க. சிலருக்கு இப்போ அதை மன்னிச்சு மறந்து அவங்க அப்பா அம்மாவை துக்கப்படுத்தாதபடி, சரி வயசானவங்க உங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கட்டும்னு எந்த மருமகள் சொல்லி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவங்க அப்பா அம்மா அப்புறப்படுத்துங்க, வேண்டாம் அப்படி சொல்லாதங்க. அவங்க வயசானவங்க ஒரே பிள்ளை பள்ளத்தானே யார்கிட்ட போவாங்க? ஒரு 3-4 பிள்ளைகள் இருந்தால் மாறி மாறி போகலாம். ஆனால் நீங்கள் ஒரே பையன் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய மருமகள் பெண்கள் தான் இதில் நீங்கள் தியாகம் பண்ணி அவங்கள கூட வைத்து கொள்ளணும். ஒருவேளை அது மாதிரி ஒரே மகளை கல்யாணம் பண்ணும்போது அவங்க விதவை தாயாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா இருக்கலாம், யார் கவனிக்கிறாரு? இதில் 2 பேருமே நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் சொல்லணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி 2 குடும்பத்தையும் நீங்கள் கவனிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஒரே மகள் ஒரே மகன்னா அந்த பெற்றோரை யோசித்து பாருங்கள். அந்த மகளை நம்பி தானே அவங்க இருக்காங்க, அந்த மகனை சார்ந்து தானே பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அவங்களுக்கு உதவி செய்து நீங்கள் நடத்தினா உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். இதில் தான் நிறைய குடும்பத்தில் உரசல்கள் பிரச்சனை. ஏன் எங்கள் அப்பா அம்மாவை நீ வெறுக்கிற? அவங்களுக்கு யாருக்கா? நான் ஒரே பையன் தானே. தயவுசெய்து பெண்கள், நீ உங்கள் மாமனார் மாமியார் அவங்களுடைய ஒரே மகனை உங்களுக்கு துணையாக்கி இருக்கிறாங்களே, நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மனைவி, அவங்கள நான் ஏன் பொறுப்பெடுக்கணும்? அவங்க ஒரே மகள் தானே, அந்த மகளை தானே அவங்க வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு ஒரு மனைவியாக தந்திருக்கிறாங்க. அதான் கிறிஸ்தவ அன்பு. அவங்கள உங்களுடைய தாய் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவங்கள சந்தோஷமாய் வாழ இடம் கொடுங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ அன்பினால் குடும்பம் கட்டப்பட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இதைத்தான் நம்ம மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும் பாருங்கள். அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரே பையன் ஒரே பொண்ணு அப்படின்னா நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேரேஜினாலே நிறைய பிரச்சனை சந்திக்கணும். அதுக்கு தான் நீ பாருங்கள், கவுன்சிலிங் இருக்குது, ஆலோசனை. நான் மலேசியா போயிருக்கும்போது அங்கே ரெவரண்ட் எனக்கு தெரியும், சர்ச்சில் பாஸ்டர், ஆங்கிலிக்கன் சர்ச்சில். அவங்க மேரேஜுக்கு சொன்னாங்க ஒரு காரியம், 3 கவுன்சிலிங். 2 பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா நம்ம 3 அறிக்கை வாசிக்கிறீங்கள, அந்த அறிக்கை வாசித்து கல்யாணம் பண்ணோன்னா 3 கவுன்சிலிங் வரணும். அந்த திருமணத்தில் இணைய போகிற அந்த ஆணும் பெண்ணும் 3 கவுன்சிலிங் 3 முறை வரணும். பாஸ்டர் உட்கார பேசுவாங்க, அவன்கிட்ட கவுன்சிலிங் பண்ணி குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லி ஜெபிச்சு அதுக்கு பிறகு தான் சர்ச்சில் கல்யாணம் பண்ண முடியும். சிங்கப்பூரில் அப்படி தான், பல தேசத்தில் அப்படி தான். கவுன்சிலிங் வரலன்னா சர்ச்சில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவங்க வரணும் கவுன்சிலிங்கில். அப்போ உட்கார வச்சு என்ன பேசுவீங்க பாஸ்டர்னு கேட்டேன் அந்த ரெவரண்டுக்கிட்ட. முதல்ல ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பேன் பிரதர்னாங்க. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, இயேசுவை பற்றி, இயேசுக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் என்ன, அதை கேட்போம். அப்புறம் ஃபேமிலி, நீங்கள் ஒரே பையனா ஒரே மகள் அப்படின்னா எப்படி கூட்டு குடும்பம் வாழ போகிறீங்க, தனியாக இருக்க போகிறீங்களா, எப்படி உங்களை எல்லாத்தையும் பேசி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி பைபிள் இதான் சொல்லுது, இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஜெபிச்சு அதுக்கு பிறகு தான் கல்யாணம். அந்த கல்யாணத்திலே 1000 பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு கவுன்சிலிங்குமே கிடையாது நம்ம ஊரில். அந்த திருநெல்வேலி டயசிஸில் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னால் கேரளாவில் வச்சுருக்காங்க, சிஎஸ்ஐலே வச்சுருக்கிறாங்க. திருமணம் ஆக போகுதுன்னா 2 பேரும் போகணும், கவுன்சிலிங் உட்காரணும், வசனத்தை வச்சு அந்த ரெவரண்ட் உட்கார வச்சு ஃபேமிலி லைஃப் பற்றி பேசி ப்ராக்டிக்கலாக நம்ம குடும்பத்தில் என்னென்ன வரும் அதெல்லாம் பேசி, மாமியார் மருமகள், மாமனார் நாத்தனார் பிரச்சனைகள், எந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறா, நீங்கள் 2 பேர் வேலை செய்ய போகிறீங்களா, ஒருத்தர் வேலை செய்வீங்களா, அப்படின்னா எப்படி மணி ஹேண்டில் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பற்றி பேசி ஜெபம் பண்ணி வசனத்தின்படி அப்புறம் தான் கல்யாணம். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. திருநெல்வேலி டயசிஸில் இருக்குது கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், கல்யாணத்துக்கு முன்னாலேயே. நிறைய பேர் கல்யாணம் ஆகி சண்டை போட்ட பிறகு கவுன்சிலிங் தேடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் அதுக்கு போங்க. கிறிஸ்தவ கவுன்சில், ஒருவேளை எங்கள் சர்ச்சில் இல்லையே அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்காங்க கிறிஸ்தவ கவுன்சிலிங். நல்லா படித்த அருமையான தெய்வ பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த ஊழியை செய்கிறாங்க கவுன்சிலிங். உங்களுக்கு எதாவது வேணால் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் கனெக்ட் பண்ணலாம். அவங்கள்ட்ட போனால் உட்கார வச்சு அழகாக மேரேஜ்னா என்ன, பைபிள் என்ன சொல்லுது, ஒரு கணவனுடைய பொறுப்பு, மனைவனுடைய பொறுப்பு, உங்கள் பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய 2 பேரும் சம்பாதிச்சிங்கன்னா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். சிலர் மனைவி எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு புருஷனுக்கு தெரியாது, புருஷன் எவ்வளோ சம்பளம் வாங்கினா மனைவிக்கு தெரியாது. சொல்லிடுவாங்க, என் சம்பளத்தை பற்றி கேட்கக்கூடாது, என் இஷ்டப்படி செலவு பண்ணுவேன், உன் சம்பளத்தை பற்றி நான் கேட்க மாட்டேன். அது என்ன குடும்பம்? அப்போ அதிலே ஒரு ஐக்கியம் இல்லை பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசுவாங்க. சொல்லி கொடுத்து, இல்லை ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். அல்லது குடும்பக்கான ஒரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு உரசல் வருது அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஆலோசனை இல்லைன்னு அர்த்தம்.
பெற்றோர் சரியான ஆலோசனை தர முடியும். நீங்கள் ஒன் சைடாக பேசிட்டீங்கன்னா குடும்பம் பாழாகி போயிடும். ஏன்னா உங்கள் மகளுக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்க, இல்லை மகனுக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்க. பொதுவான ஒரு ஆள் கவுன்சில் பண்ணால் 2 பேருக்கும் பொதுவாக பேசுவாங்க. அப்போ தான் அதை சரிப்படுத்த முடியும். அது மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ள உரசல் பிரச்சனை கவுன்சிலிங் தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 4 மாவட்டத்தில் நாங்கள் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறோம். அதில் சகோதரிமாரெலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து இங்கே ஆலோசனை பெற்று சரியாகி மகிழ்ச்சியாக போகிறாங்க. அது மாதிரி சென்னையில் இருக்குது, பல இடத்துல இருக்குது. இந்த கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். ஆலோசனை ஆண்டவரே அநேகருடைய ஆலோசனைனாலே ஜெயம் உண்டாகுன்னு பைபிளில் இருக்குது. ஆலோசனை அவசியம் எந்த காரியத்துக்கும். நான் யார் சொல்லும் கேட்க தேவையில்லை, நான் இருக்க கவுன்சிலிங்லாம் போனேன் அப்படி சொல்லாதுங்க. நமக்கு சில காரியம் தெரியாமல் இருக்கும். நம்ம ஒருத்தர் பேசும்போது நம்ம தவறை உணர்ந்து கொண்டு சரிப்படுத்த முடியும், குடும்பம் கட்டப்பட முடியும். அதனால் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். எங்கெங்கே சரிப்படுத்துங்க. ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாக வேண்டியது ஒப்புரவாங்க, மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிருங்க. குடும்பம் ஐக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அடுத்த வாரத்தில் பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவை குறித்து பேச போகிறோம். சரியாக வசனத்திலிருந்து அப்படியே ஒரு நிமிஷம் வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். எல்லா உரசல்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினை எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும், நேசிக்கணும். அன்பு எங்களுடைய குடும்பத்தில் ஆளுகை செய்யணும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, சகிக்கிற அன்பு, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற அன்பு, பாடுகளை சகிக்கிற அன்பு எனக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க. கணவன், மனைவி, மாமியார், மருமகள் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணி சரிப்படுத்தி கொள்ளுங்க. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தகப்பனே, உம்முடைய வசனத்தை கொண்டு பேசினீர், நீர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர். எல்லா குடும்பத்துக்குள்ளே சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கூட இந்த பிரிவினைகள், சண்டைகள், கசப்புகள் எல்லாம் ஒளியேட்டும். இனி ஒரு மனமும் ஐக்கியமும் அன்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.